வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.
வயிற்றில் பிறந்த தொல்லை போகா துயரம் போம் குணமா மருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கை தொழுதால் காலே வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நுடுங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் புமது பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணும் பானை போல் பெருவயரும் பாங்கான பூநூலகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி கலையுடுத்தி வெள்ளை பனி போன்று வெள்ளை கமலத்தில் வீட்டொருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே அண்டர்கள் துயரம் தீராயோன்று சமுத்திரத்தை ஓரணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில் ஏந்தோம் பண்டரி போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி பொய்கை வடநாடு கண்டு மலை மேலிருக்கும் திருமலை குமரா உச்சார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்த அடியாளை ஆள் கொள்வாய் முருகேசா என் மனதுள் விஸ்தரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனதருவே அறிவோம் நாம சிவாயா தேவி நாயகா சம்போ அறிவோம் நாம சிவாயா தேவி நாயகா உமதடிதனை பணிந்தவர் அருள் தரும் நேசனே ஆதியும் அந்தமமான பொருளே சம்போ ஐந்து கர தொந்திவாயா ஓனே
அங்க ஆனக்கிளையோனே அரணார் திருமகனே பேல வயத்தோனே ஐந்து கரம்பு தீவாய சொல்லிக்கா அப்பளம் முடபல முற்கனி சர்க்கரை அவளோட கடலை முன்னாலே வந்த கண அருளோடு வந்த சுவாதி மந்திர நீல சந்திர சகரந்தானு மறையோ வேத மந்திர நீல சந்திர சகரந்தானு மறையோ விரிமலர் சொரி மலர் தன்னை நர்ஜவாயு விரும்பினா உமை தொழுதாடி வேலவா நாதர் வந்து அங்க புகழ்ந்திட கலை மகள் அறிந்திட திருமகளா நிறைந்த சிவதா புகழ்ந்து நான் எப்பொழுது பாட புண்ணத்தில் வரங்கிள்ளி தானே வரட்ட அங்க வள்ளியால் தினை புண்ணத்தில் வரங்கிள்ளி தானே வரட்ட வாய்த்த தினை மாவை வடி ஆறுமுகம் திருமலை மாறுபடா சுரனை ராம உன்புகளை வில்லில் பாட இஷ்டமுடன் ஹரி ராம உன்புகளை வில்லில் பாட தந்தனை தனை தாளம் தந்தனை தனை தாளம் நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனா முந்தைய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனார் ஓம்காரநாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த நாதத்தினுள் நாதமாய் வந்துதித்த நமச்சிவாயம் எனும் மூலப்பொருளை கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே சுவாமி கணபதியே என் கூரு கணபதியே என் கூரு அப்பனை கனவிலையும் நான் மாறவே கணபதியார முகமே குஞ்சரமே
உமை பாடுவோமே ராமா உன்னை பலகாலம் உமை தொழுவே தேடுவோமே ராமா ராம தெஜனா தேசமெல்லாம் கூறுவோமே ராமா உன்னை கூறுவோமே ஆமா ஒன்று ஆதியில வேதனாதோ ஆதியில வேதனாதோ ஆதி அம்பலத்தில் ஆடமழிந்தா சோதியில் மாலையர்க்கு தோன்றாமல் நின்ற மாலம் அடிமுடியும் தேடி காண அம்பலவாணருட சீர்வாதத்தை நல்லருகை நாணலாக்கி நந்திதலையை குடமாக்கி ஐயன் இல்லையத்தில் ராமர் பானோ இருகையில வீசு போலா உந்தன் சொல்ல நாங்கள் பாட உந்தன் சொல்ல நாங்கள் பாட துணை இருப்பாய் வாங்க வாங்க இருங்க கல்லை மகளே சக்தி மல்லை மகளே மலை மகளே மலையர சண்டாய மகளே மலை மகளே மலையரசன் திருமகளே ஆழ்மதிய அம்பிகையே நீ வந்தருள வேணும் அம்மா அம்மா இடதிருக்கும் மனக்கிளிய எனக்கருள வருவாய் அம்மா வளமிருக்கும் ஈஸ்வரி தாய வந்து எனக்கு நெஞ்சு முட்டி நான் உணர்ந்து நாவு தடுமாடும் வேலை தண்ணில் நாவு தடுமாறாமல் எந்த நற்குரலும் மங்கிடாமல் நெஞ்சதும் உணர்ந்திடாமல் நினைவு தடுமாறாமல் தாயம்மா கலை மகளே நெஞ்சிலையும் நாவிலையும் எனக்கு நின்று விளையாட வேணும் ஏழைக்கு மனமிறங்கி வருவாயம்மா ஒரு எழுத்த அருள் புரிய வேணும் அம்மா 8 எழுத்தை ஒரு எழுத்த இசை மகளே கலை மகளோ இசை மகளே கலை மகளே அம்மா எனக்கு அருள அரகர்களே கருவருட்ட அரகர்களே கருவருட்ட ஹரிராம ரகுராம அன்னை சீதா மணவாள அடியாளுக்கு வந்த சீதையுட மணவாள ஸ்ரீ ராமச்சந்திரரே சிறுமிக்கினே கோசலையால் திருமகனே கோதண்டன ரகுராமோ குழந்தைக்கினே எம் மஞ்சேன முகமழகி மாயந்தங்க மதலைக்கினே கண் கொடுத்த காளியம்மா கதைக்கருள ஈராந்து காரியம்மா இருக்கன் குடி மாறி எனக்கருள இந்த
இந்த ஆசாத்து நகரத்திலே அருள் பெற்று கொலுவிருக்கும் முப்புறத்த ஆண்டவளே மூன்று முகம் கொண்டவளே முக்கணிய முப்புடாரி உச்சினி மகாளியம்மோ சந்தேன மாரியம்மோ காந்தாரி அம்பிகையோ வடக்குத்திய ஈஸ்வரியே பரமருள ஏ வண்டிகர வைரவனோ வாக்கில் வந்தே 1008 மாடனுக்கு அதிகார மாட சுவாமி அம்படி மாட சுவாமி வீற்றிருக்க இந்த ஆசாத்து நகரத்திலே ஊரை காக்கும் தெய்வமாக அமர்ந்திருக்கும் ஊக்காட்டு சுடலை ஊக்காட்டு சுடலை ஊக்காட்டு மனமாதி ஐயா பாடரி அம்படி பாரி அம்படி பாரு பாடரி அம்படி பாரிய உங்க பாலகை மாறி அம்மா பாட்டில் உள்ள வகையறிவே அடையால் பாடரி அனாலை தண்ணீர் படிக்க வைத்தார் அம்மா அப்பா ஏடறிய எழுத்தறிய ஏட்டில் உள்ள வகையறிவ அடியால் ஏடறிய நாளை தண்ணீர் என்னை எழுத வைத்தார் எங்கூறுவோம் இல்லை செய்ய அறியாத நாளையில ஐயா நாளையில விவரம் செய்தார் எங்கூறுவோம் விவரம் செய்தார் எங்கூறுவோம் சுவாமி 5 நல்ல வயதிலே அறியாத பிராயத்திலே அறிவிக்கலை படிக்க வைத்தார் அம்மா அப்பாவே நான் மறவே எனக்கு கற்று தந்த வாத்தியாரோ அடியால் கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி வைத்து ஒரு வீட்டு சாவி ஒன்று கோயில் அருகே கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அதற்குரியவர்கள் அடையாளத்தை கோயில் பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவன் உலாகப்பட்டியாளர். சரி சரி படிப்போம். 5 நல்ல வயதிலே அறியாத பிராயத்திலே அறிவிக்கலை படிக்க வைத்தார் அம்மா அப்பாவே நான் மறவேன் கற்று தந்த வாத்தியாரை கனவிலையும் மறப்பதில்லை சொல்லி வைத்த சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் எந்த நான் ஒரு நாள் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலும் என்னை ஒரு நாள் மறப்பதில்லை சொல்லாலே மறந்தாலும் சொல்லி தந்த வாத்தியார இல்லை செய் சொல்லி தந்த சொப்பனத்தில் சுவாமி கற்று தந்த வாத்தியாரோ கற்று தந்த வாத்தியா அண்ணாவே குரு நமக்கு தென்னிந்திய தேசம் திருநெல்வேலி ஜில்லாவா தென்காசி மாவட்டத்திலே சீமையங்கம் எழுகடல் தென்காசி முக்கடல் சீமையங்கம் செந்தாளை பூச்சோரி சீவநல்லூர் நகரில் வில்லிசை கவிகள் எல்லாம் விருத்தம் போட்டு அர்த்தம் சொல்லுவா மாநிலமும் அதிபதி மண்டலமோ மண்டலங்கள் மாடசாமி மாடசாமி
வாத்தியார் அண்ணாவே குரு நமக்கு சுந்தரஞ்சர் பூச்சொரியும் சுந்தர பாண்டியபுரம் சோதிமணி கவிகள் பாடும் சூழ்வுலகம் காதி பெற்று சொன்ன சொல்ல அறுத்தம் சொல்லும் சொன்ன சொல்லி தாத்தா சுக்கலிங்க கற்று தந்த வாத்தியார் அண்ணாவே குரு நமக்கு சாதி மல்லி பூச்சொரியும் சடைய போற நகரில் சண்முகனார் நாமம் பெற்ற சண்முகனார் தாத்தா சண்முக கோணம் ஐயா குருவினோட சீர்வாதத்தை குருவினோட சீர்வாதத்தை கொண்டேனையா என் சீரசில் இங்கே வந்த சபையோர்க்கெல்லாம் ஊக்காட்டு சுடல ஐயா ஐயாவுட வாசலில பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் 6 பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியோர்களே படித்த கலைமான்கள் உங்கள் பாலகி மாரியம்மா ஆசாத்து நகர்தனிலே அருள் பாலித்து கொலுவெருக்கும் எங்க ஊக்காட்டு சுடல ஐயா ஐயாவோட வாசலில சாஸ்தாங்கதை சுருக்கா சொல்லி சுவாமி கதை பாட போறோ சபையோர்கள் கேட்டிடுங்க ஐயம்பந்தி வாசலில ஐயன் கதை சுருக்கா சொல்லி ஐயா சுடலை கதை பாட போறோ நீங்கள் அனைவர்களும் கேட்டிடுங்கோ பாடுகிற பாட்டதில பழுது குற்றம் வந்துட்டாலோ பாலகியா என்ன வேணோ சொல்லுகிற சொல்லாதிலே சொல் குறைகள் இருந்தாலோ சொந்த குழந்தையா என்ன வேணோ அறிந்து நாம் பாடிட்டாலோ அறியாமல் பாடிட்டாலோ கதைகள் தெரிந்து நாம் பாடிட்டாலோ தெரியாமல் பாடிட்டாலோ முன் சொல் பின்னால் வந்துட்டாலோ பின் சொல் முன்னால் வந்துட்டாலோ 6 விலை 100 6 விலை 100 எங்களை ஆதரிக சபையோர்களே பெரியோர்களே ஆமா சபை நிறைந்த தாய்மார்களே பெற்றெடுத்த தாய்மார்களே ஆமா இந்த ஆசாத்து நகரத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆமையா தென்காசி மாவட்டத்திலே ஆமா இந்த உலகத்தை காக்கும் தெய்வமாகிய இந்த ஊரை காக்கும் தெய்வம் என் ஐயா ஆமா ஊக்காட்டும் ஆயாண்டி சுடலையுடைய திருவாலயத்திலே இந்த தை மாசம் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் சொந்த குழந்தையாக நான் மாரியம்மாள் ஆமா இந்த ஆலயத்திற்கு பல முறை அடியால் வந்து பாடிக்கொண்டிருக்கிறேன் சரி ஆனாலும் இந்த ஆலயத்திலே எங்களுக்கு முன்பாக பெரிய பெரிய புலவர்கள் ஆமா பேர் அறிஞர்கள் கவிஞர்கள் பாடியிருக்கலாம் இந்த வருஷம் பாடணும்னு சொல்லி ஒருவரை போல் ஒருவர் பாட முடியாது ஆமா ஒவ்வொரு புலவர்கள் கதைகளை ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள் இந்த 2026ல கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பார் ஆமா ஆகையினால் நாமல் வில்லிசை 2025லயும் அடித்தோம்
ஆமா 2026க்கும் நாமல் வில்லிசை வர வேண்டும் என்று ஆமையா பக்த கோடி பெருமக்கள் சார்பாக உலகமரங்கள் இந்த ஆசாத்து நகரத்திலே ஆமா வாழ்ந்து வரக்கூடிய சரி என் ஐயா ஊக்காட்டு மாயாண்டி சுடலையுடைய ஆடுங்குல கோமரத்தார்கள் ஊர் சார்பாக நிர்வாகத்தின் சார்பாக இந்திரகுல மக்களுடைய சார்பாக எனக்கு அழைப்பு கொடுத்து வரவழைத்த அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆமா அடியால் அனைத்தும் கற்றவளும் அல்ல எல்லாம் தெரிந்தவளும் அல்ல ஆமா என் சித்தறிவுக்கு எட்டியபடியாக அடியால் பாடுகின்றேன் ஆமையா நாம் பாடும் பாட்டில் சொல் குற்றம் இசை குற்றம் கதை குற்றம் சாரீர குற்றங்கள் இருந்தாலும் சாரீர குற்றம் கண்டிப்பா இருக்காது எவனா மைசெட் அப்படி செட்டு மயக்கு அப்படி மயக்கு ஆமா கடையத்தை சேர்ந்த ஸ்ரீராம் இப்ப ஸ்ரீராமனா ராம் ராம் ராம்னு ஒழிக்கும் ஆமா உய்காட்டு சுடல வாசல்ல ஆகையினால சாரீர குற்றம் இன்னைக்கு இருக்காது ஆமா ஆட்களே குற்றம் குறை இருந்தாலும் சரி தாங்கள் பெற்ற பிள்ளை தவறு செய்தால் வீட்டுல கொண்டு போய் எப்படி ஆதரிப்பீர்களோ அதுபோன்று நல்வார்த்தை சொல்லி அதே போன்று அடியாளையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொண்டு ஆமா பாதி மதிமான் மழுவோம் ஆமையோ கங்கையோடு பாம்பணிந்து ஆமையா பார்வதியை மனம் புரிந்த ஆமோ ஆதிசிவன் மோகம் மதி கலிதமாகி ஆமோ அச்சுதன் என் பெருமாள் இருகரத்தால் ஏந்த ஆமையா சோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஆமோ 5 மைந்தர்கள் தோளினில் பூணூல் இலங்க ஆமோ மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக ஆமையா எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் முத சாஸ்தாவுக்கு 4 வார்த்தை சொல்லி முடிக்கணும். எவ்வளவு சிறந்த வெள்ளிக்கிழமையில சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வமும் கோயிலுக்கு வரும். ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களும் ஆலயத்துக்கு வரும் என்பார்கள். அதனாலதான் குடியிழப்பு வச்சா விடிய விடிய சாஸ்தாங்கதையே குறைஞ்சது 2-3 மணி வரைக்கும் அது படிப்பாங்க, படிக்கலாம். இன்னைக்கு பகலும் இரவும் மட்டும்தான். அதனால ஐயா வாசல்ல 4 வார்த்தையிலே சாஸ்தாவை பிறவி செய்யணும். சோதி மணி விளக்கு ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூணூல் இலங்க மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக தருமையான சாஸ்தாக்கள் எல்லாம் யாரெல்லாம் அவதாரம் செய்து வருகின்றார்கள், யார் அவதாரம் செய்ய போறார். பங்குனி மாதம் புதனது உத்திரம், பங்குனி மாதம் புதனது உத்திரம், பங்குனி மாதம் புதனது உத்திரம், பங்குனி மாதம் புதனது உத்திரம், அவரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமர்ந்த யோகத்தில் ஆதிக்கம் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார், ஜீவனுக்கு பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம், பிறந்தவருக்கு கையனார் என்றோம், ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம், உள்ளவருக்கு ஐயனார் என்றோம். ஐயனார் 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 அரிகர சுதன் ஐயனார் 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 சபரிமலை ஐயனார் 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 குளத்துப்புழை ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் ஐயனுக்கு மெய்யனாக அரிகர புத்திரனாய் சுவாமி பிறந்தாரே, சங்கடங்கள் திட்டடவே ஐயன் பிறந்தாரே, அகிலமெல்லாம் கத்திடவே பொன்னால பூணூலா தாழ்வடமா வெள்ளியால பூணூலா மங்களத்தால் மாணிக்கத்தால் பூணூலா அரகதத்தால் தாழ்வடமா ஐயன் வந்து பிறந்த போது ஒரு குலவ மணிக்குலவ இன்னும் ஒரு குலவ கட்டவாயும் பூச்சரிய முக்கா 3 தரம் குலவ போடுங்கம்மா, போட்ட மக்களுக்கு கோடி வரம் தந்திடுவார். ஊக்காட்டம் வாசலிலே புலி கூட்டத்தோடு
அக்னிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக ஐயனுக்கு மெய்யனாகவே தர்மசாஸ்தாக்கள் எல்லாம் அவதா தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாச ஐயோ கைலாசத்தில் தற்க சிவமாலோ அங்க தற்க சிவமாலோ அரணோடு பார்வதியும் கொலவீரந்தா ஐயா இந்திர லோகம் என்னும் பாட்டேனதோ இந்திரன் இந்திராணியும் கொலவீரந்தா சந்திர லோகம் என்னும் பாட்டேனதோ சந்திரன் சூரியரும் கொலவீரந்தா லோகம் மண்ணும் பிரமலோகத்தில் சதுர்மகன் சரஸ்வதியும் கொலவீரந்தா வளரும் வைகுந்த வளரும் வைகுந்த பச்சை மலட்சுமியோ கோடி தேவர்களோ 48,000 கோடி மார்களோ அகஸ்திரரோடு புலதீஸ்வரம் அழகு கலை கோட்டி மாமோனையோ அமரர் தேவரோடு அட்டதுக்கு பாலர்களும் கொலவீரந்தோ யானை முகத்தொந்தி கணவதியோ 6 முகத்துடனே வேலவனோ சபை சுடரொளி விதண்டில் சோதி மார்க்கண்டையன் கொலவீரந்தா நந்தி படைகளோடு நந்தி படைகளோடு 4 லட்சம் கோடி அப்பேற்பட்ட இறைவன் வாழும் கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாளோடு யார் யாரெல்லாம் இன்னும் கொலுவிருந்து வருகிறார்களானா யார் யாரெல்லாம் கையில இன்னும் கொலுவிருக்கா ஆகாயத்தில் சூரியனா ஆகாயத்தில் சூரியனா அன்பு குளிர் சந்திரனோ ஆகாய ஆகாய கங்காதேவி கொலுவிருந்து மாறபோது கொலுவிருந்து மாறபோது கைலாசம் தன்னாதிலே ஆண்டவன் பகவானுக்கு தெய்வலோக ரம்பையர்கள் நடனமதாடுதாள ஊர்வசி அமர்வாளா உல்லாசமா பாடிடுவா அந்த மேனகை அமர்வாளா மிருதங்கம் போடுவாளா சரஸ்வதி வருவாளா வருவாளா சங்கீதம் பாடுவாளா
கைலாசபதியிலே ஆமோ ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் நீலகண்டனாக கரைக்கண்டனாக காலகண்ட மூர்த்தியாக சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் காலாகலன் காமத கண்ணன் கங்கண்ணன் திருநயன் திகம்பரன் திரிசூலன் தில்லை அம்பலன் திரு நீலகண்டனாகப்பட்ட சிவபெருமான் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு சக்தியோடு பகவான் கையிலே கொலுவிருக்கின்றார். அப்படி கொலுவிருந்து வார போது இறைவனாகிய சிவபெருமான் வழிபடுவதற்கு திரு கைலாசத்திலே இருக்கும் போது 14 உலகத்தை படைத்தார். ஆமா, 14 லோகமும் ஈ எறும்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்களாகிய என்னவே முடியாது. இப்ப கோடான கோடிகளை படைச்சு போட்டாரு. 84 லட்சம் கோடி சிவராட்சிகளையும் சிவபெருமாள் படைத்து போட்டு கல்லுக்குள் இருக்கும் தேரையும் கற்பைக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியவும் படைத்தார். ஆமையா, இறைவனை வழிபட வேண்டும் என்று சிவனை போலவே நாமளை பெற்ற தந்தைமார்களை படைத்தார். சிவசக்தி உமையவள் பார்வதியால் வடிவத்திலே இதோ நம்ம முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் தாய்மார்கள். இவங்கெல்லாம் சக்தியினுடைய வடிவம். நாமளுக்கு 6 அறிவை கொடுத்து ஆசை 3 படைத்து எண்சான் உடலை கொடுத்து 1 சான் வைத்து படைத்தார். இந்த லோகத்தையும் சிவபெருமாள் படைத்திருக்கின்றார். இந்திரலோகம் மந்திரலோகம் சந்திரலோகம் தவலோகம் வைகுந்தலோகம் வாயு லோகம் வருணலோகம் தனலோகம் சக்தி லோகம் சிவலோகம் பூலோகம் என்றும் 14 உலகை ஈசன் படைத்தார். நாள் 1 பொழுது 2ஆக அல்லும் பகலும் 60 நாளிகை 24 மணி நேரத்தை இறைவன் படைத்து காத்து ரட்சித்து கையிலே கொலுவிருந்து வருகின்றார். இந்த சிறப்பான வேளையிலே பாடுகின்ற புலமைகளை ஆதரிக்க வேண்டும் என்று முதலாக கீழப்புலியூர் நகரத்திலே தம்பராட்டியம்மன் ஆலயத்திற்கு முன்பாக அமைந்திருக்கக்கூடிய பட்டன் ஆரிய முத்துப்பட்டன் கோயில் இன்னைக்கு கோயில் கூட வருஷம் நம்ம தான் படிப்போம். ஆனா இந்த வருஷம் ஒரு வெள்ளிக்கிழமை முந்தி வந்துடுது அங்க கோயில் கூட. ஆமா, அங்கேயும் 3வது வெள்ளி அங்கேயும் 3வது வெள்ளி. அந்த பட்டனுடைய ஆடுங்குல கோமரத்தார்கள் மதுரை மாநகரத்திலே புலியூர் தான் இருப்பு மதுரை. ஆனா குளோபல் பயோடெக் ஓசூர்ல ஆமா குளோபல் பயோடெக் கம்பெனி வச்சிருக்காங்க. வருஷம் நம்ம பட்டங்கத்தை படிக்கும் போது 6 பேர்களுக்கும் பொன்னாடை நாமளுக்கும் பொன்னாடை கொடுப்பார்கள். அதோட அந்தந்த ஆண்டுக்கு உண்டான டைரியவும் எனக்கு கொடுப்பாங்க. 2026ஆம் ஆண்டிலே உள்ள டைரியவும் எனக்கு கொடுத்து எனக்கு பரிசாக 1001 அன்பளிப்பு செய்து உள்ளார்கள் அண்ணா ஏ இசக்கி முத்து அவர்கள். நம்ம கோயிலுக்கு தான் பிள்ளை வரல, உய்காட்டு மாயாண்டி வாசல்ல படிச்சுக்கிட்டு இருக்கா, போய் பாத்துறணும் என்று ஓடி வந்து நம்ம கோயிலுக்கு வராட்டெல்லாம் கொடுத்துடணும்ல என்று 2026ஆம் ஆண்டிற்கான டைரியவும் எனக்கு 1001 பரிசும் அதோடு நாமளை பாராட்டி தலைமை பாடகருக்கும் துணை பாடகருக்கும் ஒரு இலைக்கு ஒரு 1000 பொன் பெறக்கூடிய அழகான பட்டு பொன்னாடை கொண்டு வந்து என்னை போட்டு கௌரவப்படுத்தி ஆதரித்து உள்ளார்கள். ஆமா, பட்டு பொன்னாடை எங்களுக்கு பரிசாக போட்டு கௌரவப்படுத்தி ஆதரித்துள்ளார். அன்னார்களுக்கு அப்புறமாக பாசத்திற்குரிய நாமல் மீது அன்பு நிறைந்த நம்ம பெரியம்மா நாகம்மாள் அவர்களுடைய அன்பு திரு கரத்தினாலே நாமளுக்கு 51 லட்சங்களை வாரி வழங்கி உள்ளார்கள். அதோடு வீரூருப்பு நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய வில்லிசை கலைஞர் ஐயா இப்ப இல்ல, ஆமா சின்னத்துறை வில்லிசை கலைஞர் தலைமை பாடகர் அன்னாருடைய பேர பிள்ளை நம்மகிட்ட வில்லு படிக்கணும்னு வந்திருக்காரு பாத்துக்கோங்க. ஆமா, நாமளை பாராட்டி நாமளுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்தி ஆதரித்து உள்ளார்கள். அதோடு
இந்த கோவில் குடைவிழாவை காண வந்த எனது பக்தர் ஆமா பாசத்திற்குரிய சரி நாமல் வில்லிசை ரசிகர் ஆமா அண்ணா மோகன் அவர்களுடைய அன்பு கரத்தினாலும் ஆமா எனக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக வாரி வழங்கியுள்ளார்கள். சிறப்பித்துள்ளார்கள். சடையப்பபுரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய ஆமா பாசத்திற்குரிய மாமா பலவேசம் அவர்கள் ஆமா நாமளுக்கு 101 லட்சத்தை அள்ளி தந்து ஆதரித்துள்ளார்கள். இந்த உய்காட்டு சுடல வாசல்ல ஐயாவுடைய வாசல்ல எனக்கு அன்பளிப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்களும் ஆமா என்னை ஆதரித்த சீமாதி சீமான்கள் வழி வழி வம்சங்கள் எல்லாம் வாழ வேணும் சாமி வளர வளர வேணும் வம்சம் என்றென்றைக்கு அவர்கள் எந்த முகம் போனாலும் செய்யும் தொழில் எல்லாம் விருத்தியாகி ஊட்டாட்டு சுடலையுட அருளாலும் அந்த இசைக்கு அம்மா கிருபையாலே வாழையடி வாழையாக வாழையாக வளர வேணும். அப்படி ஆண்டவனாகிய பகவான் அகில உலகமெல்லாம் படைத்து சிவபெருமான் திருக்கைலாசத்திலே கொலுவிருக்கின்றார். அப்படி இறைவனாகிய சிவபெருமான் ஈரேழு உலகத்தை காத்து ரட்சித்து கைலாசத்திலே கொலுவிருக்கும் பொழுது பார்வதா தேவி சிவனை அடிபணிந்தா பகவானே பரம்பொருளே உலகம் அனைத்தும் தாங்கள் படைத்தாலும் போராது படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படி இழந்து வர வேண்டும். இப்ப நம்ம வீட்டுல குழந்தைகள் இருந்தாங்கன்னா பெத்தவங்க என்ன செய்யணும், பிள்ளைக்கு எந்தெந்த நேரம் சாப்பாடு எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சு கொடுக்கிறோம் இல்லையா? மதியம் நைட்டு உணவு ஊட்டணும்ல. அதே போன்று பார்வதா தேவி சிவபெருமானை அழைத்து உலகமெல்லாம் சென்று படி இழந்து வர வேண்டும் என்று சொல்ல அப்ப ஆண்டவனாகிய சிவபெருமான் எடியம்மா பார்வதியா பார்வதியா எடியம்மா பார்வதியா பார்வதியா இரேழு உலகமெல்லாம் இறையிழந்து நான் வருவேன் படியிழந்து வரணும் மானா படியரிசி எடுத்து தாடி ஒரு வீட்டுக்குள்ள ஆனா பிறந்த ஆம்பளை எவ்வளவுதான் வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணினாலும் உடம்ப கடம்பா முறிச்சாலும் எவ்வளவு அரிசி இருந்தா எத்தனை நாளைக்கு காணும், எவ்வளவு அரிசி போட்டு போங்கன்னா எத்தனை பேர் சாப்பிடலாம், ஒரு அரிசி பொங்கினா எத்தனை நாள் சாப்பிடும், அப்ப உள்ளவங்க ஒன்னே பக்கம் அரிசியை பொங்கி கணவன் மனைவி மட்டும்தான் சாப்பிட்டாங்க. புருஷனும் பொண்டாட்டி தான் சாப்பிடுவாவோ. கணவன் மனைவி வேற புருஷன் பொண்டாட்டி வேறையா? இல்ல கேக்க தெரியாம தான் கேக்க. நானும் அப்படித்தானக்கா சொன்னேன். நீங்க பழைய காலத்து பேச்சுல சொல்லுதியே, நான் இப்ப உள்ள வார்த்தையில சொல்லுதேன். அது இப்ப புதுசா ஒண்ணு இங்கிலீஷ்ல சொல்றாங்களே ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அது இப்ப வந்தது. அந்த காலம் புருஷனும் பொண்டாட்டியும் கணவன் மனைவி இருபேர்களும் ஒன்னையா பக்கம் அரிசி பொங்கினா 2 பேரும் சாப்பிடுவாங்க. 2 பேரும் தான் சாப்பிட முடியும். அவங்க வேலை அப்படி இருந்தது, சாப்பாடு அப்படி இருந்தது. காலையில போனா சாதம் தான் வருவாங்க வீட்டுக்கு. இப்ப போட்ட மம்பட்டியை புடுங்க பிளம் இல்ல, அதனால சாப்பிடவும் பிளம் இல்ல. எங்க நம்ம மம்பட்டி வெட்ட முடியும்? நம்மளுக்கு பொங்குன்னு வயக்காட்டுல போய் வெட்டிட்டு வாங்க, வயிறு தன்னாக்களை பசிக்கும். ஆத்தாடி நம்மளால வெட்ட முடியுமா? இப்ப நம்மளுக்கு எல்லாத்துக்கும் முட்ல பசி மாதிரிலாம் இருக்கு. அப்ப பார்வதா தேவிக்கு மட்டும்தான் தெரியுமா இரேழு உலகமெல்லாம் இறை இழந்து வர வேணும் என்று சொல்ல ஆண்டவன் சிவபெருமாள் படியரிசி எடுத்து தரும்படியாக சொன்னார். ஆதிபராசக்தி அம்பிகை உமையவள் பார்வதா தேவி படியரிசி தான் எடுத்து பகவானிடம் கொடுப்பாளே. ஆண்டவன் சிவபெருமாள் அகில உலகமெல்லாம் அளக்கும்படி தடுத்தல்லாளே படியளக்க வேணும் என்று பாறையில புவனமெல்லாம் நாளி தினை எடுத்து நாடி எங்கும்படி அளந்த உரிய தினை எடுத்து
உலகமெல்லாம் படி இழந்தார் மரக்கதினை எடுத்து மாநிலமும் ஆளாக்கி தினை எடுத்து அகில உலகமெல்லாம் படி இழந்தார் படி இழந்த நல்ல பகவானும் கைலாசம் ஆண்டவனாகிய சிவபெருமாள் அகில உலகமெல்லாம் படி இழந்து வருகின்றார். இந்த சிறப்பான வேளையிலே பாடும் புலமைகளை ஆதரிக்க வேண்டும் என்று பாசத்திற்குரிய எனது உடன்பிறவா சகோதரர் அண்ணாவுக்கு பிறந்த ஊரு சொந்த ஊரு புல்லுக்காட்டு வலசை. அவ இருப்பது தாம்பரத்திலே. யூடியூப் சேனல்ல லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தது நம்ம அண்ணாச்சி தானா? எனக்கு இப்பந்தான் தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னால என்னைய பேட்டி எடுக்க வந்திருந்தாங்க. அப்ப பேட்டி எடுக்கும் போது உங்களுக்கு மக்கள் ஒரு பட்டம் கொடுத்திருக்காங்க தெரியுமான்னு கேட்டாங்க. என்ன பட்டம்? அப்ப லேடி சூப்பர் ஸ்டார்னு போட்டு விட்ட சீமானுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொன்னேன். ஆமா, அது அண்ணாச்சி தாமனு இப்பந்தான் தெரியுது. புல்லுக்காட்டு வலசையில இருந்து சென்னை தாம்பரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய எனக்கு லேடி சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்தை மக்கள் மூலமாகவே எனக்கு தெரியப்படுத்தி இந்த ஆலயத்திலே என்னை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த 3வது வெள்ளிக்கிழமை வருவோம்னு அண்ணாச்சிக்கு ஏற்கனவே தெரியுமா? சகோதரியை நாம் சென்று பார்த்து வர வேண்டும் என்று தாம்பரத்தில் இருந்து என்னை பார்ப்பதற்காக வந்திருக்காங்க. ஆமா, உண்மைதானே? எனக்கு 2 மலர் மாலை கொண்டு வந்து மாணிக்க மாலையாக வாடாமல்லி, வடர்மல்லி, சூடாமல்லி, சுடர்மல்லி, மல்லிகை, முல்லை, இருபாட்சி, பாரிஜாதம், கதம்பம், செண்பகப்பு, ராஜா, ரோஜாவோடு பெரிய மாலை கட்டி மலர் மாலைய மாணிக்க மாலையாகவும் அதோடு அன்பு சகோதரிக்கு 300 ரூபாயை 300 லட்சமாக 300 கோடி அண்ணா சந்திரன் அவர்களுடைய பாசத்திரு கரத்தினாலே எனக்கு பரிசளித்து என்னை வாழ்த்தி வழங்கி உள்ளார்கள். அண்ணார்களுடைய குடும்பம் குலகோத்திரமும் அன்னார்களுக்கு அப்புறமாக செங்கோட்டை ரயில்வே கேட்லே வாசகம் செய்து வரக்கூடிய தேன்பொத்த இறக்கத்தில் மாவடிக்கால் தோப்பிலே அமைந்திருக்கும் மாவு இசைக்கு அங்க இருக்குது. நீலி இசைக்கு இல்ல, மாவு இசைக்கு. மாவடிக்கால் தோப்பிலே அமைந்திருக்கக்கூடிய மாவிசைக்கு ஆடுங்குல கோமரம். அவ மேல வர்றது அவையாரம்மா, மாயாண்டி சொடல, கசமாட சாமி, ஆடுங்குல கோமரத்தார். அவ பிறந்தது இந்த ஆசாத்து நகர். இது அவ ஐயா வீட்டு கோயில். அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய பங்குனி 2 சிறப்பான கோயில் கூட. எல்லாரும் வந்துருங்க. அம்மா வேலம்மாள் அவர்கள் சார்பாக, தாத்தா முத்தையா அவர்கள் சார்பாகவும் எனக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக அள்ளி தந்துள்ளார்கள், சிறப்பித்துள்ளார்கள். அண்ணார்களுடைய குடும்பங்களோ கோத்திரமோ அண்ணா சந்திரன் அவர்களுடைய வழி வழி வம்சங்கள் எல்லாம் வாழ வேணும், வளர வேணும், வமசம் என்ற உயர வேணும், செய்யும் தொழில்கள் மனைவியோடைய மக்களுமா ஆள் போல எல்லை தடுத்து அருகுது போல் மூங்கில் போல பண்ண கட்டி எங்க ஊக்காட்டு சுடல அருளால உங்கள் குடும்பம் எல்லாம் முசியாம அப்படியே ஆண்டவன் பகவானும் ஈரேழு உலகமெல்லாம் இறையிழந்து முடித்தல்லவோ கைலாச வார போது கண்ணன் தங்க பார்வதியும் பகவான் எப்ப வருவார் என்று பார்வதி எதிர்பார்த்து தங்க தாம்பூலத்தில் பாரிஜாத
மலர்கள் எடுத்து ஆண்டவனாகி சிவபெருமாள் அகில உலகமெல்லாம் படி இழந்து கைலாசம் வருகிறார். பார்வதா தேவி சிவன் எப்ப வருவார் என்று இறைவனை எதிர்பார்த்தார். பகவான் வருகையை கண்டு தங்க தாம்பலத்தை கொண்டு வந்து வைச்சார். தங்க தாம்பல தட்டு. இந்த தங்க தாம்பலத்திலே பாரிஜாத மலர்களை கொண்டு வந்து கெண்டியிலே ஜலம் எடுத்து பகவானை நிக்க சொல்லி பாதத்தில் மலர் தூவி மலர் போட்டு சிவபெருமாளுக்கு பாத பூஜை முடித்து பாதம் தொட்டு வணங்கினா பார்வதா தேவி. இப்ப யாராவது புருஷங்கால தொட்டு வணங்குவாங்களா? கும்பிடுவோமே. இல்ல கேக்க டெய்லி காலையில உங்க காலை தொட்டு கும்பிடத்தான் செய்வோம். காலா இருக்கணும். காலு கட்டக்காலா இருந்தா யாரு கும்பிடுவா? அந்த காலம் ஏழு ஒரு சாக்கடையும் காலில் தான் இருக்கு. பராஜத்தி பகவானுடைய காலை தொட்டு வணங்கி இருக்காங்க. அந்த காலம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் பூமாமனும் மதித்தார்கள் தாய்மார்கள் இல்லைன்னு சொல்லல. என் புருஷனுக்கும் காணுமா? அந்த அம்மா மதிச்சாங்கன்னா அந்த மணவாளை அப்படி இருந்திருக்காரு மதிச்சிருக்காங்க. ஆமா. இப்ப நீங்க வாரத்துக்கு தூக்கி போட்டு மிதிப்ப மாதிரி தான் தோணும். கொண்டு போடுவா இப்ப உள்ள செய்துக்கலாம். இப்ப யாரு புருஷங்களை தொட்டு வணங்குவாங்க? தொட்டு கும்பிடாம இருக்குது உங்களுக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்க. தொட்டு கும்பிடுதோம்னு சொல்லி காலை வாரி நச்சுன்னு அடிச்சிருவோம். சிலவா காலை வாரி விட்டால் விட்டுருவா. அப்படி ஆதிபராசக்தி சிவபெருமாளை அடிபணிந்து வணங்கி நிற்கின்றார். ஆண்டவனை காலையில மாலை படி இழந்த பகவானுக்கு படி இழந்த பகவானுக்கு பகவான் தேவி பார்வதி பாலும் பழம் கொடுப்பாளோ இறை இழந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுப்பாளோ களைத்து வந்த களைப்பாரி களைப்பாரி இளைப்பாரி இளைப்பாரி அவர்கள் கையிலே கொலுவிருந்தார் இளைப்பாரி அப்படி பகவானும் பார்வதியும் கையில இருக்கும் போது ஆண்டவனும் பார்வதியும் திருக்கைலாசத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஆமையா. அன்றாடம் சிவபெருமாள் படைத்த மனுக்களுக்கு அமுதளிப்பது வழக்கமாக இருக்கிறது. மறுநாளும் சிவபெருமாள் படிகளக்க புறப்பட்டார். அதோடு இன்னும் நாமளுக்கு பணம் கொடுத்து ஆதரித்த வைரவன் குலத்தை சேர்ந்த ஆமா சொந்த ஊரு கொட்டாகுளம் இருப்பது வைரவன் குலத்தை சேர்ந்த ஐயா சமுத்திரம் அவர்கள் மாரி அவர்களும் கஸ்தூரி அவர்களும் சுஸ்மிதா அவர்களும் இசைவாணி அவர்கள் அன்பு திருக்கரத்தினாலே இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நாமளுக்கு 101 லட்சம் 1 கோடியாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்னார்களுடைய வழி வம்சத்தார்கள் எல்லாம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் கொடுத்த இடம் எடுத்த இடங்கள் எல்லாம் பேரம் பேத்திகளோடு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று என் ஐயன் ஊக்காண்டு மாயாண்டி சுடலைய பிரார்த்திக்கிறேன் ஐயா. பகவான் மறுநாளும் படிகளக்க புறப்பட்டார். மறுநாள் காலையில பார்வதா தேவி சிவபெருமாளை அழைத்தார். வருஷம் 360 நாளும் ஆண்டவன் படிகளக்க போறாரு. நம்மளும் படியரிசி எடுத்து கொடுக்கும். வரும்போது ஒண்ணு கூட மிச்சம் இல்லையே. இவர் அப்படி என்ன படி இழந்திருப்பாரோ என்று இவரோடு சென்று நாமளும் பகவான் படிகளப்பை பார்த்தாக வேண்டும் என்று பகவானுடைய இடமாதில பார்வதியும் ஓடி வந்து பகவானே பரம்பொருளே ஐயா பரம்பொருளா பார்வதியா வார்த்தை உங்களோட படியளப்பை உமையவள் பார்க்கணுமே பகவானோட படியளப்பை பார்வதியும் பார்க்கணுமே சிவனாரோட படியளப்பை
சிவசக்தியவா பார்க்கணும். அதனால உங்க கூட நாளைக்கு நான் வருவேன். வரம்கா. நாளைக்கு எங்க போற? பகவான் கூட பார்வதி வரமுங்க. அப்புறம் திருச்செந்தூருக்கா வரமுங்க. வான்னு கூப்பிடுதானா? கூட்டிட்டு போய் முட்டாய முறுக்கும். திருச்செந்தூருக்கு போனோம்னா கருப்பட்டி மிட்டாய் வாங்கி தருவாமனு பார்க்க வேண்டாம்கானே. வாங்கி அதனால கோயிலோட தள்ளிட மாட்டாரு. முட்டாய் வாங்கி தந்துவாரு, முறுக்கு வாங்கி தந்துவாரு. அவன் எனக்கு மட்டும்தான் வாங்கி தருவான். எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்க முடியுமா? பேரே கஞ்ச கம்சராஜன். எங்க அண்ணன் தங்கச்சிக்கு சீனி குச்சி வாங்கி தரமிட்டு இருக்கான். தூமிக்கிட்டு இருக்கிறதுக்கு அவர் பேரே கம்சராசமலா. சொல்லுவாங்கல்ல. ஏனே கம்சப்பனை வாங்கினதுனால கஞ்சத்தனம் பண்ணதுனால கம்சம்னு பேர் வரல. அவரை அடைச்ச ஆத்துல அனுப்பி விட்ட பெட்டிக்கு பேரு கம்சப்பெட்டி. அதனாலதான் அவருக்கு கம்சம்னு பேர் வந்துச்சு. அப்படிலாம் பிச்சையாரான அப்படிலாம் நீங்க சாதாரணமா இடம் போடாதங்க. இந்த நேரமும் குடம் பிச்சை. ஆதிசக்தி உமையவள் பார்வதா தேவி சொல்ல அங்கே இருக்கல்னு அயிலாண்ட கோடி அம்மா பார்வதி என்னுடைய வார்த்தைகளோ படிகளுக்கும் இடம் அதற்கு பார்வதிய வேண்டாம் அம்மா தினைகளுக்கும் இடம் அதற்கு தேவினையும் வேண்டாம் அம்மா என்னோடு வந்தையானா இடைஞ்சல் வந்து சேரும் அம்மா பகவானோடு வந்த யானா பழிமோசம் வந்து சேரும். அங்க இரு. என் கூட வாரமனு கச்சங்கடிக்கு நிக்காத. கொட்டுக்கால அடிக்காத. என்னரை கட்சி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி பின் புத்தி. ஆமா உண்மைதானே. நீ உலகிற்கெல்லாம் மாதா உலக மாதா. ஈஸ்வரி. பெண்கள் மனசு ரொம்ப இலகின மனசு. அங்க பாருங்க எவ்வளவு அழகா பொறுமையா நம்ம பிள்ளை வில்லு படிக்கா இருந்து கேட்கணும்னு எப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆசாதன கூட்டத்தை பாருங்க, ஏகப்பட்ட கூட்டம். தாளக்காரர் என்ன வரத்து வராருன்னு பத்தியலா. கூட்டமும் நாட்டமும் கூடி படைத்த உலகம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் மக்களை பலவிதமாக படைச்சிருக்கு. அப்படி என்னதான் படைச்சு போட்டியா? பிறவிலே ஒருவரை கூணாக குருடாக செவிடாக. ஆமா. குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் எத்தனை பேர் பிள்ளை இல்லாம இருக்கு. சில பேர்களுக்கு இந்த உலகத்துல பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். மாடதான் மாளிகைதான். அங்கு ஒரு குழந்தை இருக்காது. மற்றவர்களுக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது. ஆமா. அங்க 21 பொட்ட பிள்ளையா இருக்கும். அப்ப அப்படின்னா ஒரு கோட்டை புள்ளல 21 பிள்ளை. ஏன் ஒரு கோட்டை பிள்ளைனா உங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கு? 8 படி மரக்காலுக்கு 21 மரக்கா போட்டா ஒரு ஓட்டை நெல்லு. ஆமா. அப்ப ஒரு வீட்டுல 21 பொட்ட பிள்ளை இருந்தா ஆண்டியும் அரசன் ஆயிடுவார்லாம். அரசன் ஆண்டி ஆயிடுவாம்ல. ஒருவரை கோபுரத்தில் வாழ வைப்பேன், இன்னும் ஒருவரை குடிசையிலே வாழ வைப்பேன். ஒருவர் மாளிகையில இருப்பார்கள், மற்றவர்கள் மண் குடிசையில இருப்பார்கள். நீயோ இந்த உலகிற்கெல்லாம் மாதா ரொம்ப இறக்க குணம் படைத்தவா. அதனால நீ என்னோடு வந்தையானா உன் கண்ணால் கண்டதெல்லாம் சொல்வாயம்மா. எனக்கு படி இழக்க நேரம் இருக்காது, உனக்கு பதில் சொல்லதான் நேரம் இருக்கும். நான் படி இழந்து வர வரைக்கும் நீ கைலாசத்திலே கொலுவிருந்து வர வேணும் என்று அந்த பகவானும் சொன்ன போது பார்த்தாலே பார்வதியா பகவான் கூட வாரம்னு சொன்னா வம்பு வந்து சேரும். ஆமா. இவர் கூட்டிட்டு போறத மாதிரி தெரியல. ஆமா ஆமா ஆமா. இவர் போட்டும். இவர் படி இழப்ப இன்னைக்கு நம்ம எப்படியாவது பரிசோதித்தே ஆக வேண்டும். அவர் முன்ன விட்டு நம்ம பின்னால போமா. பார்வதா தேவி சிவன் படி இழப்பை பரிசோதிக்கணுமா? ஆனா பகவான் மேல சந்தேகம் கொண்டுட்டாளா? அவ யாரை அழைத்தா தெரியுமா? யார் ஐயா? விஸ்வகர்மாவை வரவழைத்தா. என் மகனே விஸ்வகர்மா விஸ்வகர்மா மகனே விஸ்வகர்மா விஸ்வகர்மா சித்திரமா செப்பு செய்து சிறப்புடனே கொண்டு வாப்பா கொண்டு வாப்போ. சிவன் தேவி சொன்ன போதே அதை கேட்ட விஸ்வகர்மா அப்படி ஆட்டும் கைலாசம் தன்னாதிலே அவருக்கு ஆஞ்சுரங்கம்பு வெட்டி சீமில் உண்டு செய்தா கடைந்தெடுத்தார் சிமிழத்தானே சிமிழு கேட்ட வருணம் தீட்டு பார்வதியால் கையில் கொடுத்தார்.
பார்வதியால் கையில் வாங்கி அந்த பகவானோட படியளப்பை சோதிக்க வேணும் என்று பக்கம் பாப்பாளா சிமலுக்கு தகுந்ததோர் உயிரை நம்ம பிடிச்சு அடைக்கணும். சின்ன சிச்சுமலால இருக்கு. விஸ்வகர்மா காஞ்சூரம் கம்பு வெட்டி கட்டை சிமிழ் உண்டு செய்து கடைந்தெடுத்தார் சிமிழை. சிமிழுக்கு வர்ணத்தை பாத்தியடா. அந்த சிமிழுக்கு தகுந்த வர்ணத்தை தீட்டினார். ஆமா. பார்வதியால் கையிலே கொண்டு வந்து கொடுக்கிறார். பராசக்தியுடைய கையிலே கொண்டு வந்து கொடுத்தார். பார்வதா தேவி சிமிழை கையிலே வாங்கினா. ஆமோ. சிமிழுக்கு தகுந்த உயிரை நாம் பிடித்தடைக்க வேணுமானா அக்கம் பக்கம் பாத்துட்டாளையா. என்ன சின்ன சிமிழுக்குள்ள எந்த உயிரை பிடிச்சு அடைக்கலாம்? எதை பிடிச்சு அடைக்கலாம்? யானை பிடிச்சு அடைக்கலாமா? சிமிழுக்குள்ளயா யானை அடங்குமா? அடக்காது, அட போவாதே. பூனையை பிடிச்சு அடைக்கலாமா? அது போவாது. தாளக்காரரை பிடிச்சு அடைச்சான்னு போவாது. இங்குடி போயிட்டு அங்குடி வந்துருவாரு. அவள் அக்கம் பக்கம் பார்த்தா சித்தரும்பு சாரசாரையாக செல்லுகின்றது. இந்த சிமிழுக்கு தகுந்ததோர் உயிர் இந்த உயிர் தானே. அவளும் சிறு உயிராஞ்சிட்டரும் சிமிழுக்குள்ள பிடித்தடைத்தா சிவன் தேவி பார்வதியும் சிமிழுக்குள்ள பிடித்தடைத்தா திருக்காணி போட்டும் போட்டு சீனி போட்டு தானே போட்டு முந்தான பட்டதிலே அங்கே ஆனந்த வாழ்வா அவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேணும். நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு வாழையடி வாழையாக வளர வேணும். ஆதி பராசக்தி சிமிழை முந்தியிலே முடிந்து இடுப்பிலே சொருகி ஈசனை எதிர்பார்த்து நிற்கின்றாள். சிவபெருமாள் 7-14 லோகமெல்லாம் படியிழந்த ஆண்டவன் கைலாசம் வருகின்றார். சிவபெருமாள் கைலாசம் மறுமேளையிலே என்றுமே பகவான் வருகையை கண்டு பார்வதா தேவி சிவனை எதிர்பார்த்து பாத பூஜை முடிப்பா, பணிவிடைகளை செய்வா. அன்று இறைவன் அவளை அழைத்து போகாம இருந்ததினால சிவனை ஏறட்டு பார்க்கல, எதிர்த்து முழிக்கல. நீட்டினகள் மடக்கலையே நீட்டினகள் மடக்கலையா கவுந்ததல நிமரலையா கவுந்ததல நிமரலையா காட்டு